சென்னை என்பது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இங்கு எப்படி மலர் கண்காட்சி நடைபெறும் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது கடந்த 2022ஆம் ஆண்டு கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் முதலாவது மலர் கண்காட்சி என்பது நடைபெற்றது. அப்பொழுது 1 லட்சம் பேர் அந்த மலர் கண்காட்சியை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சென்னை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இந்த மலர் கண்காட்சி தற்பொழுது 4வது ஆண்டாக தற்பொழுது நடைபெற்று இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய இந்த செம்மொழி பூங்காவில் 4வது சென்னை மலர் கண்காட்சி என்பது கடந்த 2ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் வரும் 19ஆம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சி இங்கு நடைபெறுகிறது. சுமார் 50 லட்சம் மலர்கள் கொடைக்கானல், ஊட்டி, அதே போல கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் பயிரிடப்பட்டுள்ள அந்த பகுதிகளிலிருந்து இந்த பூக்கள் எடுத்து வரப்பட்டு இங்கே பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு விதமான வடிவங்கள், குறிப்பாக பட்டாம்பூச்சி, அதே போல மயில், யானை, தொடர்வண்டி, தேநீர் கோப்பை, அதே போல காதலர் வளைவு உள்ளிட்ட பல்வேறு விதமான வளைவுகளில் மலர் என்பது காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சாமந்தி, ரோஜா, வாடாமல்லி உள்ளிட்ட 50 வகையான மலர்களால் இந்த பகுதி என்பது ஒரு வன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்ற பகுதியாக இருக்கிறது. இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் சென்னை மட்டுமில்லாமல் சென்னையின் அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு பகுதி மக்கள் தற்பொழுதே இந்த பகுதிக்கு படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். சரியாக 9 மணிக்கு தொடங்கிய இந்த மலர் கண்காட்சியில் தற்பொழுதே கூட்டம் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் இங்கு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த மலர் கண்காட்சியை பார்த்து செல்கிறார்கள். ஏனென்றால் கொடைக்கானல், ஊட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல அதிகப்படியாக பணம் தேவைப்படும் என்பதால் பொதுமக்கள் அங்கே செல்வது சிரமமாக இருக்கும். ஆனால் இது போன்ற விடுமுறை நாட்களில் தங்களது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அதே போல குழந்தைகளுடன் இந்த பகுதிக்கு வந்து மலர் கண்காட்சியை காண மிகவும் எளிதாக இருப்பதாலும் அரசுக்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் நேரம் செல்ல செல்ல பொதுமக்களின் கூட்டம் என்பது இந்த பகுதியில் அதிகரிக்க கூடும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் கூடுவார்கள் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஞாயிறு விடுமுறை என்பதால் மக்களின் கூட்டம் என்பது தற்பொழுது அதிக அளவில் இந்த செம்மொழி பூங்காவில் நடைபெற்று வரக்கூடிய சென்னை 4வது மலர் கண்காட்சியில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. மணிவண்ணன், கூட்டம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால அவர்களை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? பொதுமக்கள் உள்ளே வரும் பொழுதே இங்கே காவலர்கள், அதே போல தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு தோட்டக்கலைத்துறை சார்பில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமான பூக்கள் என்பது வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த பூக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் தான் பொறுப்பாக இருப்பார்கள். அவர்கள் பொதுமக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூக்களை தொட வேண்டாம், அழகாக பார்த்து விட்டு செல்லுங்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக இந்த மலர் கண்காட்சி என்பது நடைபெற இருக்கிறது. பூக்கள் வாடிவிட்டால் அது நன்றாக இருக்காது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து பூக்களுக்கு தண்ணீர் என்பது தெளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வரும் 19ஆம் தேதி வரை இந்த பூக்கள் கண்காட்சி, மலர் கண்காட்சி என்பது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலமும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் எப்படி செல்ல வேண்டும், இங்கு என்ன மாதிரியான மலர் கண்காட்சி நடைபெறுகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதி மக்களுக்கும் இந்த மலர் கண்காட்சி என்பது தற்பொழுது பழகி போன ஒன்றாக இருக்கிறது. அந்த அளவிற்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றக்கூடிய மலர் கண்காட்சியாக சென்னை 4வது மலர் கண்காட்சி என்பது மாறி இருக்கிறது. உதகை, கொடைக்கானல், அதே போல ஏற்காடுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் இந்த மலர் கண்காட்சி இருப்பதால் அதிகப்படியான பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களிலிருந்து தங்களது உற்றார் உறவினர்களை வரவழைத்து இந்த மலர் கண்காட்சியை பார்த்துவிட்டு செல்கிறார்கள்.